ஸோ வாங்க அனந்தா, சுதா, சுமதி, பிரியா, ஸ்ரவந்தி, திவ்யா, கருணா அண்ட் கலைவாணி.
என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஹலோ, ஒரு அழகான கிராமத்து விருந்து படைச்சாங்க நம்ம சார்ல்ஸ்டன் லேடிஸ். நம்ம லேடிஸ் வந்து வருஷம் அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சிடறாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து ஜென்ஸும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நேர் விருப்பத்தை இங்க பதிவு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தவங்களாம் கண்டிப்பா அடுத்த வருஷம் டான்ஸ் ஆடணும். நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 5 டியூட்ஸ் வராங்க. அவங்க வந்து எங்களுக்கு காதலிக்கலாம் நேரம் இல்லை, ரைம்ஸ் படிக்கவே டைம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. வாங்க. ஆதவ் அனிருத், தேவ் கிரிதரன், அண்ணாமலை, சித், தீபக், ரித்திகா, ஆஹன், அனிருத்.
அடிக்க அடிக்க கால தப்பட்டைகள் கிழிந்து துங்க வேண்டாம். கிளப்புங்கள். அதனாலதான் நானும் ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். கடைசியில என்னையும் கலாய்க்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொங்கலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சாரி நெக்ஸ்ட் வந்து பாட்டு பாட ரேயாவும் கௌஷிகாவும் வராங்க. இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்கூல் காம்படிஷன்ல ஒரு தடவையாவது கேட்டிருக்கோம். இது வந்து இளையராஜாவோட மேஜிக்கா, மணிரத்னமா, இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மேஜிக்கா நம்மளுக்கு தெரியாது. வாங்க கௌஷிகா அண்ட் ரேயா.
தேங்க்யூ ரேயா அண்ட் கௌஷிகா. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பொங்கல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொங்கல் பத்தி ஒரு நல்ல பாட்டு பாடினா, ஒரு டான்ஸ் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். பட்டு பாவாடை போட்டுட்டு கியூட்டா ஆடுறதுக்கு வராங்க ஜியானா, ஹர்ஷிகா, கௌஷிகா அண்ட் கனிஷ்கா. தேங்க்யூ குட்டீஸ். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் போலாமா? நீங்க சொன்னா போலாம். சூப்பர். அடுத்து வரவங்க தானா சேர்ந்த கூட்டமா இருந்தாலும் சும்மா கில்லியா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. எல்லாரும் சொடக்கு போட்டு என்ஜாய் பண்ண ரெடி ஆகும். ஓகேவா? சோ லெட்ஸ் வெல்கம் முகில்வேந்தன், கிருத்திக், தருண், ரித்திகா அண்ட் கௌஷிகா. கனிஷ்கா.
చూపిస్తాను சொடக்கு மேல சொடக்கு போட்டுது சொடக்கு மேல சொடக்கு போட்டுது சொடக்கு மேல சொடக்கு போட்டுது என் விரல் வந்து நடுத்தருவன் நின்று சொடக்கு மேல சொடக்கு போட்டுது நான் போக்கிரிதான். So the moral of the story is சும்மா கீழி. நேரா இருக்காங்க. அதெல்லாம் தெரியும். அப்பதான் கொஞ்சம் பிராக்டிஸ்